நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன். பாட புத்தகம் இது சிலபஸுங்கிறோம்ல, பாடத்திட்டம் அது எது? அது பழசு. பாடம் நடத்துகிற பேராசிரியர் அதே பழைய பேராசிரியர். அப்புறம் அது எப்படி? ஒரே மண் ஒரே அச்சு, அறுத்தா ஒரே மாதிரி தானே செங்கல் வரும். ஒன்று அச்சை மாற்றணும், இல்லை மண்ணை மாற்றணும். புரியுதா? இதில் எங்கிட்டு மருத்துவத்தின் தரம் உயரும்? இந்த நீட்டை கொண்டு வந்தால் என்ன சொன்னீங்க? இந்த கல்வி கொள்ளை குறைஞ்சிரும் முடியுங்க. நீட்டு பயிற்சிக்குன்னு போகிற இடத்துல 4-5 லட்சம் நான் கட்டி பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் தேர்ச்சி பெற்று வந்தால் 21 லட்சம், 31 லட்சம், 25 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும்? அதுக்கப்புறம் பிஜி படிக்கணும். வெறும் எம்பிபிஎஸ்க்கு ஒரு மதிப்பும் இல்லை. அப்போ நான் 2 கோடி 3 கோடி கட்டி வெளியில் வர வேண்டியது இருக்குது. இப்போ கல்வி கொள்ளை குறையும் நீங்களே, ஒன்றும் குறையிலையே. அப்போ இது பயனற்றது. தகுதியான மருத்துவரை உருவாக்குவதில் போலி மருத்துவரை உருவாக்கி, அதுபோல் தான் இது. டெட் எழுது, அது எழுது, எக்ஸிட் எழுது, இதெல்லாம் நீங்கள் காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணீங்களோ அதை பிஜேபி இருக்கும்போது செய்து. உங்கள் ஆட்சியில் நேர்மையாக தான் வாக்குப்பதிவு நடந்ததுன்னு நீங்கள் எங்கே வந்து சத்தியம் பண்ணுவீங்க? நீ நேர்மையால் அந்த இவிஎம் எந்திரத்தில் இது நடக்கும்னு தெரியும். உலகத்தில் மூளைங்கிற உறுப்பு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் இந்த இவிஎம் எந்திரத்தை வச்சுருக்க நாடு எத்தனை? முதல்ல சொல்லுங்கள் ராகுல் காந்தியை. எத்தனை நாடு வச்சுருக்கு? இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரித்து கொடுக்குற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் வச்சுருக்கிற அந்த ஜப்பான் பயன்படுத்துதா? 3 நாடு தான் வச்சுருந்தது. ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று நைஜீரியா, இந்தியா. 3 ஊழலில் பெருத்த நாடுகள். பங்களாதேஷை தூக்கி போட்டுருச்சு. இப்போ நைஜீரியாவும் நீ தான் வச்சுருக்க, அமெரிக்கா வச்சுருக்க, ரஷ்யா வச்சுருக்க, ஆஸ்திரேலியா வச்சுருக்க, ஐரோப்பிய நாடுகள் வச்சுருக்க, இல்லை உனக்கு தயாரித்து கொடுக்குற ஜப்பான் தான் வச்சுருக்க. கேட்குறதுக்கு பாருங்கள், என்னை பாருங்கள். நீ ஏன் அந்த இவிஎம் எந்திரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிற? அதில் முறைகேடு நடக்குதுன்னு இருந்தால் தூக்கி போடுறா. வாக்கு சீட்டு முறைக்கு வான்னு பேசியிருந்தா நேர்மையான திருப்பி அதே அதில் நடந்திருக்கு, நடக்கும், நாளைக்கு நடக்கும். சொல்லுங்கள். இப்போ எனக்கு எடுத்துக்கோங்க. ஈரோடு கிழக்கில் 25,500 நிறுத்த சொன்ன மகான் யார்? இன்னொரு 500 ஓட்டு வாங்கினா நான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாயிருவேன். நான் டெபாசிட் இழக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் மாவட்ட ஆட்சியர் என்றதை நிறுத்திடுறாங்களா? எப்படி நிறுத்துவாருன்னு கேட்குறீங்களா? கள்ள ஓட்டு போடும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், வாக்குக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், என் வாக்கை நேர்மையாக எண்ணும்னு நான் நம்பணும். எப்படி தெரியுது? இந்த எந்திரத்துக்குள்ளே அந்த ஜாக் பண்ணிட முடியும். அதை இங்கே பாருங்கள், என்னுடைய அலைபேசியை இங்கே இருந்து நான் எங்கள் அம்மாவுக்கு அரணியூரில் பேசுகிறத டெல்லியிலேருந்து ஒட்டு கேட்க முடியுதா? முடியல.